அதானிக்கே அரெஸ்ட் வாரண்டா. இந்தியாவில் அதானிக்கு எதிராக ஏதாவது நடக்குமாங்க? லஞ்சம், ஊழல், முறைகேடு, முதலாளி, இதையெல்லாம் பிரிக்க முடியுமா? அதானிக்கு எதிராக அமெரிக்காவில் பிடி ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க. உடனடியாக கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆணை வந்திருக்குது. அது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்க்குற அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு குறித்த கேள்விகள், விமர்சனங்கள் எது இருந்தாலும் தயங்காமல் கமெண்டில் தெரிவிங்க. உரிய பதிலை நான் கொடுக்குறேன். அதே நேரம் தவறு எது இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதையும் பதிவு செய்யுங்க. தவறுகளை திருத்திக்கிறதுல மாற்று கருத்து ஒன்றுமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவித்து பார்க்க சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதானிக்கு எதிராக பிடியாணை அமெரிக்க தீர்ப்பு மன்றங்களில் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இதுதான் கடந்த 2 நாளாக ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்குது. அதானிக்கு எதிராக இந்த மாதிரி முறைகேடு, லஞ்சம், இந்த மாதிரி புகார் வர்றதெல்லாம் இது முதல் முறை கிடையாது. ஹிண்டன்பர்க் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்தது. பங்கு சந்தையில் ரொம்ப மோசமான முறைகேடை பண்ணியிருக்கிறாரு. பங்குனுடைய விலையை ஊதி பெருக்கி இருக்கிறாரு. வரியில்லா நாடுகளில் இருந்து அந்நிய மூலதனம் அப்படிங்கிற பேரில் கருப்பு பணத்தை கொண்டு முதலீடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்லாம் அறிக்கை வந்தது. இதுக்கு பிறகு செபியில் மாதவி பூரி பூச் அவங்க அதானியோட நிறுவனங்களில் பலன் பெற்றாங்க, அதானிக்கு சாதகமாக செவியை நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வந்தது. தீர்ப்பு மன்றங்களில் வழக்கு போடப்பட்டது. அவங்க அதானியை விசாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஹிண்டன்பர்க்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிலக்கரியில் ஊழல் அப்படிங்கிற பிரச்சனை வந்தது. தரங்குறைந்த நிலக்கரி இறக்குமதி பண்ணி அதையே தரமான நிலக்கரி அப்படின்னு சொல்லி பல மடங்கு அதிக விலைக்கு விற்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வந்தது. இப்படி அதானிக்கு எதிராக 1-2 இல்லை, ஏகப்பட்ட ஊழல், முறைகேடு, லஞ்சம், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு எதிராக எதுவுமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலை. அதுக்கு மாறா ஹிண்டன்பர்க் பிரச்சனை வந்தபோது அதானியுடைய பங்குகள் வேகமாக சரிஞ்சுது. அப்படி சரிஞ்ச போது ஒன்றிய அரசினுடைய LIC நிறுவனம் அதானியினுடைய பங்குகளை வாங்கி அந்த சரிவை தடுத்து நிறுத்துறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அதானியும் மோடியும் வேற வேற இல்லை, 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரே பதில். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே பின்னணியில் தேசிய கொடியை பறக்க விட்டுட்டு இது இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, அதுவும் இந்தியாவில் நடந்தது. இப்போ இது எல்லாத்துக்கும் தாண்டி இப்போ அமெரிக்க தீர்ப்பு மன்றங்கள் சோலார் மின்சாரம் தயாரிக்கிற விஷயத்தில் இந்திய அதிகாரிகளுக்கு அதானி உறவினர்கள் பலரும் லஞ்சம் கொடுத்தாங்க, முறைகேடுகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி புகார் வந்திருக்குது. இந்த புகாரை அடுத்து அந்த வழக்கில் தான் அதானிக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அதானியினுடைய நிறுவனங்கள் இருக்கிற அதானியினுடைய உறவினர்கள் 6-7 பேருக்கு இந்த மாதிரியான பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு இந்திய முதலாளி அவர் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறாரு. இதில் அமெரிக்கா எங்கேருந்து வந்தது? இது ஒரு முதன்மையான கேள்வி. அதானியனுடைய உறவினர் ஒரு ஆள், சாகர் அதானி அப்படிங்கிறது பேர். அவருடைய வீடு நியூயார்க்கில் இருக்குது. அந்த வீட்டில் 2023 அமெரிக்க FBI ஒரு ரெய்டு நடத்தினாங்க. அந்த ரெய்டில் நிறைய ஆவணங்கள் சிக்கிச்சு. அந்த ஆவணங்களில் தான் அதானி இந்த சோலார் மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக அமெரிக்க வங்கிகள்கிட்ட இருந்தும் நேரடி முதலீட்டாளர்கள்ட்ட இருந்தும் 50,000 கோடி முதலீடு வாங்கியிருக்கிறாரு. அப்படி முதலீட்டாளர்கள்ட்ட அந்த 50,000 கோடி நிதியை பெறும்போது அமெரிக்க வங்கிகளுக்கும்
தனி முதலீட்டாளர்களுக்கும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. என்னன்னா, இது முழுக்க முழுக்க சட்டபூர்வமான முறைகேடற்ற வழிகளில் நடத்தப்படுற ஒரு வியாபாரம், இதில் எந்த முறைகேட்டுக்கும் இடம் இல்லை, அதனால் நீங்கள் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதலீட்டை வாங்குறாரு. அப்படி சொல்லி வாங்கின அந்த சோலார் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த திட்டத்தில் தான் இவ்வளவு லஞ்சமும் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது அந்த ரைடில் சிக்கின ஆவணங்கள் மூலம் தெரிய வந்தது. அப்போ அதை எடுத்து தான் அவங்க வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் தான் இப்போ அதானி உட்பட அவரை சார்ந்த உறவினர்கள் மொத்தம் 7 பேரை பிடியாணை பிறப்பித்து கைது பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்ன சோலார் மின்சாரம் தயாரிக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னா, சோலார் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான அதானியினுடைய நிறுவனம் ஒரு திட்டத்தை இந்திய அரசோட ஒப்பந்தம் கையெழுத்தாக்குது. என்ன அப்படின்னா, 12,000 மெகாவாட் மின்சாரம் வழங்குறதுக்கான 20 வருஷ ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் ஒன்றிய அரசினுடைய நிறுவனம் கையெழுத்து போடுது. முழுமையாக இந்த திட்டம் நடந்து முடிஞ்சது அப்படின்னா அதானிக்கு கிட்டத்தட்ட 1,60,000 கோடி இந்திய ரூபாய் லாபமாக கிடைக்கும் அப்படிங்கிறது கணக்கு. இப்போது ஒன்றிய அரசு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டாச்சு. திட்டத்துக்காக ஒன்றிய அரசு என்னென்ன சலுகைகள்லாம் கொடுத்தது, எவ்வளோ இடம் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன வங்கிகள்லாம் எவ்வளவு கடன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விவரம் இனி போக போக வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக இந்த மின்சாரத்தை அதிக விலைக்கு, அதாவது எவ்வளோ விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது முழுமையாக தெரியலை. ஆனால் நிச்சயமாக பல மடங்கு அதிக விலைக்கு தான் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டு மின்சாரம் வாங்கிறதுக்கு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கிட்டத்தட்ட 2,100 கோடி லஞ்சமாக கொடுக்குறாங்க. அது முழுமையாக கொடுத்துட்டாங்களா, இல்லை அதுக்கான திட்டம் இருக்குது இன்னும் முழுமையாக கொடுத்து முடியலையா அப்படிங்கிறது போக போக அந்த விவரங்கள்லாம் வெளில வரும். இப்போ இதில் அமெரிக்க தீர்ப்பு மன்றங்களில் அந்த வழக்கினுடைய சாரம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இந்த மாதிரி முதலீட்டாளர்கள்ட்டையும் வங்கிட்டையும் தவறான உறுதிமொழி கொடுத்து திரட்டப்பட்ட அந்த நிதியை இப்படி லஞ்சம் கொடுக்கறதுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்க தீர்ப்பு மன்றத்தில் நடந்த வழக்கு. அந்த வழக்கில் தான் பிடியாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க. சரி, இப்படி பிடியாணை பிறப்பிச்சிருக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்குமா அப்படின்னா பெருசாக எந்த பலனும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஒரு வெளிநாட்டு சட்ட நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே ஒருத்தரை கைது பண்ண முடியுமா அப்படின்னா அது அவ்வளோ எளிதாக சாத்தியம் இல்லை. இந்திய அரசும் அதுக்கு அனுமதி வழங்காது. பாஜக அரசு, மோடியும் அதானியும் நெருக்கம் அப்படிங்கிறத தாண்டி ஒருவேளை காங்கிரஸ் அரசு இருந்தாலும் இதுக்கான அனுமதியை கொடுக்காது. ஏன்னா இந்திய இறையாண்மை, வெளியுறவு கொள்கை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதில் இருக்குது. ஆனால் இதுக்கு பதிலாக அதானி ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வெளிநாட்டோட அமெரிக்காவுடைய சட்ட நிறுவனங்கள்லாம் தொடர்பு கொண்டு அந்த நாடு அனுமதிச்சுன்னா எளிமையாக கைது பண்ண முடியும். இந்தியாவில் வச்சு கைது பண்ண முடியாது. ஒருவேளை அவர் வெளிநாட்டுக்கு போனால் கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே அவர் வெளிநாட்டுக்கு போனாலும் எளிதாக அந்த மாதிரி கைது ஆகிற நிலைமைகள்லாம் போக மாட்டார். அதுக்குள்ளே ஏதாவது மாற்று ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆக இந்த கைது ஆணை பிறப்பிச்சிருக்கிறதுனால பெருசாக ஏதாவது நடக்கும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வேறு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போவே அதானி நிறுவனங்களுக்கு, அதானிக்கு இந்த கைது வாரண்ட் பிறப்பித்ததுக்கு பிறகு அதானி நிறுவனங்களுடைய பங்குகள் ரொம்ப வேகமாக சரிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு பங்குகள் சரிவு சந்திச்சிருக்குது அப்படிங்கிற தகவல் வருது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹிண்டன்பர்க் போது சரிந்த பங்கு மதிப்பை தூக்கி நிறுத்துறதுக்காக எல்ஐசி நிறுவனம் அதானியினுடைய பங்குகளை வாங்குச்சு. அந்த மாதிரி இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, எப்பெல்லாம் அதானியுடைய பங்கு சரியுதோ அப்பெல்லாம் அந்த அதானியுடைய பங்குகளை வாங்குனது அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் இருக்குது, GQG அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ராஜீவ் ஜெயின் அப்படிங்கிற ஒரு இந்தியர் நடத்துகிற நிறுவனம் இது. அந்த நிறுவனம் தான் ஒவ்வொரு முறையும் அதானியனுடைய பங்குகள் சர்வதேச அளவில் வீழும் போதும்
அந்த நிறுவனத்துடைய பங்குகளை அதிகமாக வாங்கி தூக்கி நிறுத்துனதில் இந்த நிறுவனத்துக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு. இப்போ இந்த கைது ஆணை பிறப்பிக்கப்பட்ட இந்த சூழல்ல சரிந்த பங்குகளை அந்த ராஜீவ் ஜெயின் நிறுவனம் வாங்கல. அதோட மட்டும் இல்லாமல் இனி வாங்க போவதில்லை அப்படின்னும் அறிவிச்சிருக்கிறாங்க. இது அதானியினுடைய நிறுவனத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அடின்னு சொல்லலாம். இதோட மட்டும் இல்லாமல் அதானியினுடைய நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருந்த கென்யா விமான நிலைய விரிவாக்கம் அப்படிங்கிற மாதிரியான 2 ஒப்பந்தம், அந்த 2 ஒப்பந்தத்தையும் கென்யா ரத்து பண்ணியிருக்குது. இதை மாதிரி வேறு சில நாடுகளும் ரத்து பண்ணக்கூடும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழலில் இனி அதானியினால் முன்ன மாதிரி வெளிநாடுகளில் நிதி திரட்ட முடியுமா அப்படின்னா இதுக்கு பிறகு அந்த மாதிரியான வாய்ப்பு மிக 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 குறைவு. அப்போ இதுக்கு பிறகு அதானிக்கு இருக்கிற வாய்ப்பு அப்படின்னா இந்திய வங்கிகள் வழங்குற கடன்கள் தான். அப்போ இந்த கடனும் கூட முன்ன மாதிரி எளிமையாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன் அப்படின்னா எதிர்கட்சிகள் பலமாக இருக்கிற இந்த சூழலில் எதிர்ப்பு குரல் அதிகமாக எழும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதனால் இந்திய வங்கிகளில் இருந்தும் பெரிய அளவில் ஒத்துழைப்பு கிடைக்காது. அப்போது இதனுடைய விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னா அதானியுடைய நிறுவனங்கள் படிப்படியாக சரிவை சந்திக்கும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விளைவாக இருக்கும். அப்போ அதானியினுடைய நிறுவனங்கள் சரிவை சந்திக்குது அப்படின்னா அதனோட கூட பாஜகவும் மோடியும் சரிவை சந்திப்பார்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பாஜக பல மாநிலங்களில் எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலைக்கு வாங்கி கட்சிகளை உடைச்சு பலவிதமான சித்து வேலைகள்லாம் பண்ணி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க. இப்படி அதிகாரத்தை கைப்பற்றினதுக்கு அதானியுடைய பணம் பெருமளவு பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்மையில் அஜித் பவார் அவருடைய வெளிப்படையாக பாஜகவோடு நடந்த கூட்டத்தில் அதானியும் பங்கு பெற்றார் அப்படிங்கிற தகவல்லாம் சொல்லியிருந்தார். பாஜகவினுடைய இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கெல்லாம் நிதி ஆதாரம் அதானி தான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ அந்த அளவில் அதானி நிறுவனங்கள் படிப்படியாக சரிவை சந்திச்சுக்குது அப்படின்னா அது பாஜகவுக்கும் மோடிக்குமான சரிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து ஒன்றும் இல்லை. அப்போ இந்த விளைவு இதுதான் நம்முடைய மகிழ்ச்சிக்குரிய விளைவாக இருக்கும். கைது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் இதில் ஒரு வேதனை என்ன அப்படின்னா அமெரிக்க நீதிமன்றம் அந்த மாதிரி ஆணையை வழங்குச்சு அப்படிங்கிறதுனால இது நடக்குது அப்படிங்கிறது வேதனையான விஷயம்தான். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா ஊழல் இல்லாமல் எந்த முதலாளியும் இருக்க முடியாது. ஊழல் இல்லைன்னா முதலாளி இல்லை, முதலாளி இல்லைன்னா ஊழல் இல்லை. அதே மாதிரி லாபம் இல்லாமலும் முதலாளி இல்லை. அப்போ ஒரு முதலாளி அரசோட இணைஞ்சு பல திட்டங்களை வகுத்து அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை குவிச்சு தன்னுடைய சொத்தாக மாற்றி வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? மக்களுடைய பணம் தான் அவற்றை சொத்தாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த சோலார் திட்ட விவகாரத்தில் ஒன்றிய அரசு ஒப்பந்தம் போட்டு ஒன்றிய அரசு நிர்ணயிக்கிற அந்த விலைக்கு எல்லா மாநிலங்களும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கும் அப்படிங்கிறத பல விதங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். மின்சார கட்டணம் படிப்படியாக உயர்ந்துகிட்டு இருக்குது எல்லா மாநிலங்கள்லையும். அப்போ நம்ம சொல்கிறோம் போன தடவை நான் 400 ரூபா தான் கட்டினேன், இந்த தடவை எனக்கு 600 ரூபா வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா 200 ரூபா அதிகமாக கட்டியிருக்கிறோமே. ஏன் அதை நம்ம அதிகமாக கட்டியிருக்கிறோம் அப்படின்னா மின்கட்டண உயர்வு அப்படிங்கிற பேரில் இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் மின்கட்டண உயர்வு அப்படிங்கிற பேரில் தன்னுடைய சொந்த உழைப்பிலிருந்து அதானிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது பொருள். இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய சொந்த உழைப்பை அதானிக்கு கொடுத்து அதுதான் அதானியுடைய பிற முதலாளிகளுடைய சொத்தாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் நாம் புரிஞ்சுக்கிட வேண்டியது. இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் மெய்யாகவே மகிழ்ச்சியை தர்ற செய்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லொலியோட புரிதல். மீண்டும் வேறு பதிவுகளில் சந்திப்போம். நன்றி.